திருப்பத்தூர் சார் பதிவாளர் போலியான பத்திரம் செய்துவிட்டதாக பத்திரத்தை ரத்து செய்ய கோரி குடும்பத்தினர் தர்ணா போராட்டம். எங்க அப்பா வந்துட்டு ஏமாத்தி எங்க அண்ணா கூட்டிட்டு வந்துட்டு பேங்க்ல உட்கார வச்சுட்டு போலியா ஆவணம் தயார் பண்ணி எங்க அப்பா போலியா கையெழுத்து எங்க அண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போலியா ரெடி பண்ணிட்டாங்க. போலியா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்க வந்து சுய நினைவுடன் தான் குடும்பத்தினர் பத்திரப்பதிவு செய்தனர். பத்திரப்பதிவை ரத்து செய்யும் அதிகாரம் எனக்கு இல்லை, நீதிமன்றத்தை நாடுங்கள் என சார் பதிவாளர் விளக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதூர்நாடு பகுதியை சேர்ந்தவர் விபூஷணன். இவருக்கு திருமணமாகி அனுமன் என்கிற மகன் மற்றும் 3 பெண் குழந்தைகள் என அனைவருக்கும் திருமணமாகி ஆங்காங்கே வசித்து வருகின்றனர். இதனையடுத்து தனது பெயரில் பூர்வீக விவசாய நிலம் சுமார் 6 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலையில் விபூஷணன் மகன் அனுமன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கோழி வளர்க்கும் தொழில் செய்வதற்காக லோன் போட வேண்டும் என கூறி கடந்த 9ஆம் தேதி திருப்பத்தூர் அழைத்து வந்து வங்கியில் சுமார் 3 மணி நேரமாக தனது தந்தையை காத்திருக்க வைத்துள்ளார். பொய்யாக கூறி தந்தை விபூஷணின் பெயரில் இருந்த நிலத்தினை தன்னுடைய பெயருக்கு மாற்றம் செய்துள்ளனர் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து விபூஷணன் தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களிடம் எடுத்து கூறியுள்ளார். இதனை அறிந்த விபூஷணின் மகள்கள் பத்மாவதி, சீதாலட்சுமி, விமலா இந்த சொத்தில் தங்களுக்கு பங்கு உண்டு என்றும் கூறி இந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார். மேலும் இது குறித்து சார் பதிவாளர் சர்மிளாவிடம் கேட்டபொழுது விபூஷணன் தனது மகனுக்கு சுயநினைவுடன் தான் பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் வழக்குக்குண்டான தடையாணையை தங்களிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த சொத்தின் மீது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை. தங்களுக்கு பத்திரப்பதிவு மட்டுமே செய்ய அதிகாரம் உள்ளது. மேலும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளிக்க வேண்டும் அல்லது முறையாக நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று விளக்கமளித்தார் சார் பதிவாளர். எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து வீரராகவன். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுநாள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி கையெழுத்து வாங்கினாங்க. எங்களுக்கு எந்த எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சரி எதுக்கும் டவுட் வந்து இது வக்கீல்கிட்ட போகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டவுட் மூலிமா போய் கேட்கும்போது ஈஸி எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஈஸி எடுத்து பார்த்துட்டு தான் கேட்கும்போது இந்த மாதிரி அனுமன் அப்படின்னு பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. அப்புறமா கூப்பிட்டு வந்து இங்கே வந்து தடை மனு கொடுத்தாக்கா நாங்கள் அப்புறம் அப்பா வரல, அப்பா கொடுத்து நீங்கள் போங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்பா வந்து. அப்புறம் நாங்கள் வந்து பெண்கள் மூணு பொண்ணுங்க வந்து எடுத்து வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தடை மனு கொடுத்துருந்தேன் சார். தடை மனு கொடுத்தாக்கா மேம் வந்து என்ன சொன்னாங்க, அலட்சியமா நீங்கள் வந்து சரி நான் பார்க்குறேன், உங்கள் அப்பா தான் வந்து விபூஷணன்றது தானே உங்கள் அப்பா வந்து கொடுத்துருக்காரு, நீங்கள் எதுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எங்களுக்கு வந்து அப்பா வந்து படிப்பறிவு தெரியாது, என்ன எதுன்னு தெரியாது, நாங்கள் வந்து தடை மனு கொடுத்துருக்கோம் அலட்சியமா சொல்லிட்டாங்க. அந்த தடை மனு கூட கையில வாங்கி பார்க்கல மேம் வந்து. சர்மிளா மேடம் பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டு உடனே சிஎஸ்ஆர் போட்டிருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க இப்ப? வந்துட்டு 19ஆம் தேதி வந்துட்டு மறுபடியும் மனு வந்துட்டு எங்க அப்பா பேர்ல வந்துட்டு இது போல எங்க அண்ணன் பண்ணியிருக்கான், போலியே பண்ணியிருக்கான். 19ஆம் தேதி நாங்க எடுத்துட்டு மனு வந்துட்டு எத்தனை மணிக்கு 1:50க்கு எடுத்துட்டு வந்து மனு கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியாம பொட்ட பசங்க தெரியாம மறுபடியும் எல்லாரும் இது பண்ணி இது போல போலியே ஆவணம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா வந்துட்டு எங்க 3 பேர் வாரிசெல்லாம் விட்டுட்டு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது மேடத்திட்ட எடுத்துட்டு வந்து இதை கொடு, கொப்பால கடைசி தண்ணி கொடுத்தாச்சே நீங்க எதுக்கு தரீங்க, ஒரு அலட்சியமா சொன்னாங்க. கொடுத்தாச்சு நீங்க எதுக்கு தரீங்க, நீங்க எங்க பாத்துக்கணும்னு சொல்றாங்க. 19ஆம் தேதி 1:50க்கு டைம். அதையும் மீறி என்ன பண்ண போஸ்டர் மூலமா கொடுத்துட்டோம். அப்புறம் இங்க மனு கொடுக்காம போஸ்டர் மூலமா அனுப்பிச்சு விட்டோம். தாலுகா ஸ்டேஷனுக்கும் கொடுத்துருக்கோம். தடை பண்ணணும் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கொடுத்தாச்சு. எஸ்பி ஆஃபீஸ் அதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ நாங்கள்லாம் வாழ்வாதாரம் தேடி நாங்கள் எங்கே சார் போகிறது, படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களாம் எங்கே போவாங்க சார்? இப்போ படிப்பறிவு இல்லாத நாங்களே இங்கே தான். சரி மேடம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே உட்காந்து? எங்களுக்கு வந்து
வந்து ரத்து செய்யணும் இவங்க பேர்ல அவன் அனுமன்ற பேர் அதையும் மீறி சார் அது ஒண்ணு சார். அது வரைக்கும் நாங்க இது வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தெரியாம போலி ஆவணமா தயாரிச்சு போடுவாரு. ஒரு வெளி உலகமே தெரியாது. இதுதான் ஆபீஸ். இது வந்து ஆபீஸ் பேங்க்ல 3 hours இந்தியன் பேங்க்ல உட்கார வச்சிருக்காங்க. இங்க வந்து கையெழுத்து போட்டாங்க. லோன்னு சொல்லிட்டு மேடம் இது போல போலி பண்றாரு சொல்லிட்டு மேடம் போலி பண்ணல போட்டா வந்து பண்ணது வந்து மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க. இவங்க பையன் கோலி பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணதில்ல. இங்க பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல ஒரு சைன் கிடையாது. மட்டும் தான் அவரோட சைன் கோலி பண்ண டீடைல் சொன்னாங்க. மேனேஜர் இருக்கா சுமங்கல் வாங்க அப்படின்னு சொல்லி கிரியாவரா யாருமே கேட்கல. ஆமா மேடம் நீங்க அப்ளிகேஷன் இல்ல மேடம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் மேடம். அதுக்கு ரீசன் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். ரிஜிஸ்டர் ஆன உடனே நாங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது தடைமனு கொடுத்துருப்போம். அந்த தடைமனுக்கு எங்களுக்கு விசாரணை பண்ணணும். அதுதான் முறை. அந்த விசாரணை இல்லை. இவரை ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு அப்புறமா இப்போ ரீசனாக 28ல் பிளாங்க் டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க பண்ண மாட்டோம். அந்த எதுவுமே அடுத்தது பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க மேடம். நாங்க வந்து கொடுத்த பிறகு 9,50,000 இந்தியன் நிலுவையில் இருக்கும்போது சிஎஸ்ஆர் போட்டிருக்கோம். நம்ம தேசம் தாலுக்காவில் அது அங்கேயும் கேட்டு பார்த்துட்டோம் மேடம். அவருக்கு போட்டு சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம். பட் அவர் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கேட்டு ஃபுல்லாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். எந்த ரிசல்ட்டும் எங்களுக்கு கொடுக்கல சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கையெழுத்து போட்டுருக்காங்கன்னா கையெழுத்து நிபுணருக்கு அனுப்புங்க. அனுப்பி எனக்கு ரிசல்ட் கொடுங்க. வக்கீல் சார் எல்லா மக்களுமே நம்ம பதிலுக்கு கடமைப்பட்டவங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். உங்க தடை மனு நீங்க எந்திரிங்க ஐயா. ஒரு நிமிஷம் நீங்க தான் ஐயா உள்ள வந்து பத்திரம் பண்ணி கொடுத்தீங்க. டாக்குமெண்ட் பண்ண பிறகு அதை ரத்து பண்றத எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சரிங்களா? கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க தான் சொன்னோம். என்ன கூப்பிட்டு எனக்கு தெரியாது, யாரும் கேட்கவே இல்லை உள்ள. ஐயா பதில் இதுதாங்க ஐயா. நீங்க தான் வந்தீங்க, நீங்க தான் பத்திரம் பண்ணீங்க. உங்களுக்கு ரத்து பண்ணணும்னா காமிக்கலையே, என் கண்ணுல காமிக்கலையே. கையெழுத்து மட்டும் பேங்க் போய் எங்களுக்கு அதிகாரம் இல்லம்மா. நீங்க கோர்ட்டுக்கு தான் பார்க்கணுமா? நாங்க கையெழுத்து வாங்கலைங்கல்ல, போட்டோ எடுத்தீங்களா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? ஆபீஸ்ல கையெழுத்து போட்டாங்கல்ல, கேட்டது என்ன போட்டோ நான் கேட்டிருக்கேன். ஆமாங்க சார். அட்வொகேட் தான் கேட்டிருக்கீங்க. நான் அட்வொகேட் தான் மேடம். நீங்கள் மேற்கொண்டு ஓகே இந்த கோர்ட்டுக்கு தான் போக சொல்லுவோம் சார். நாங்கள் அப்போ இல்லை மேடம் ஒரு செகண்ட். உங்களோட தடைமனு கொடுத்த தடைமனுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கோம் சார். அவருக்கு கோர்ட்டுக்கு போக சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்கோம். தடைமனு கொடுத்துட்டாலே அப்படி எல்லாம் கிடையாது சார். சொத்து எழுதி கொடுத்துட்ட பிறகு நான் எழுதி கொடுக்கலன்னு தடைமனு கொடுத்து அக்செப்ட் பண்ண முடியாது. ரூல்ஸ்ல இடம் இல்லை. டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் ரூல்ஸ் இல்லை சார். நீங்க யாருனாலும் விசாரிச்சு போங்க. சொன்னீங்கல்ல மேடம். எம்ஓடி பாருங்க சார், கோர்ட்டுக்கு தான் சார் பார்க்கணும். சொல்லிட்டீங்கன்னா அவங்க பண்ணதை அவங்களே வந்து ரத்து பண்ண முடியாது. சொல்ல கேட்டுங்க. நம்ம பண்ண தவறுனா நம்ம நான் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் மாவட்ட பதிவாளரை போயிட்டு அப்ளை பண்ணுங்க. அவருக்கு வந்து டிஹெச்டிசி சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்களா? அடுத்த கட்டம் அதுதான். நம்ம நான் பண்ணது சரின்னு சொல்லிட்டாங்க. சரி தானே? இப்போ அடுத்த கட்ட ஆப்ஷன் உங்களுக்கு மாவட்ட ரிசீவ் சரி டிஹெச் ரிசீவ் பாருங்கள். அடுத்த கட்டம் என்ன பாருங்கள். அவங்க பண்ணீங்க மறுபடியும் பதில் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஆஃபீஸ் கூட ரைட்டு. இதுக்கு மேலே இந்த ஆஃபீஸ் வந்து உங்கள் உங்கள் ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, எல்லா பொதுமக்களுக்குமான தானே. ஸோ மற்ற மக்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த வந்து தடை பண்ணக்கூடாது. இடையில இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ உங்கள் வழக்கன்னு இருக்காரு. அவரை கூப்பிட்டு போயிட்டு ஒன்று லீகலாக கோர்ட்டுக்கு போகலாம். அடுத்த மாவட்ட பதிவாளர் டிஹெச்சி போயிட்டு அங்கே தீர்வு கணப்பாரு தானே பார்க்கணும் சொல்லுங்கள். அதாவதுங்க நீங்கள் என்னென்னா லீகலாக நம்ம பேங்க் வந்து
சொன்னாங்க. அதாங்க அந்த அம்மா பண்ண தவிர நீங்கள் வந்து அடுத்து அந்த நான் மேடமே இனிமேல் தர மாட்டேன் கொடுத்துட்டு நாங்கள் மனு 19ஆம் தேதி கொடுத்துட்டு பாருமா நான் எடுத்துட்டு வரீங்க அம்மா ஒரு தவறு பண்ணிச்சுன்னா அது சரிங்க நான் எடுத்துருப்பேன் சொல்கிறீங்க இல்லையா? மேடம் அப்படியே அலட்சியம் அதுக்குள்ள மாதிரி பல பேர் சந்தர்ப்பம் பண்ணுறாங்க. அவங்களுடைய பணி வந்து தடைப்படக்கூடாது. சரிதான் நான் இனிமேல் நாங்கள் வாப்பா பண்ண மாட்டேன் பேங்க்குக்கு பேங்க்குக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்ன கேளுமா, அம்மா அப்பா சரியாக தப்பான முடிவு பண்ணது யார் இருக்காங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிறது நம்ம அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மனு கொடுத்தா அதை பார்க்க சரியா? வந்துட்டு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது 10 முறை தெரிஞ்சிச்சு அப்பா வந்து சம்மந்தப்பட்ட அம்மா வந்தாங்க, பதில் சொன்னாங்க, போயிட்டாங்க. நாங்கள் அதிக நேரம் பேசிட்டு வரோம். நம்ம என்ன சொல்கிறாங்க கிளம்ப